கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இறைவன் நம் மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்கின்ற சிறந்த ஒரு நல்ல அமலை நிறைவேற்ற இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் விழித்து கொண்டால் பிழைத்து கொள்ளலாம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எதிலே நாம் விழித்து கொள்ள வேண்டும், எப்போது நாம் பிழைத்துக் கொள்ள முடியும் என்பது பற்றிய விவரமான பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டமானது அறிவியல் தொழில்நுட்பங்கள், விஞ்ஞான வளர்ச்சிகள், அறிவியல் ஆராய்ச்சியினுடைய உச்சகட்டத்தையே தொட்டுவிட்டது என்று சொன்னால் இது ஒரு மிகையான வார்த்தையே இல்லை. மனிதன் இன்றைக்கு கண்டுபிடிக்காதது ஏதாவது இருக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அறிவியல் விஞ்ஞான உலகத்திலே மனிதன் நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் தொழில்நுட்ப உலகமாக மாறிவிட்டது. விஞ்ஞான கண்டுபிடிப்பு மனிதனுடைய இந்த உயர்வு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தால், ஒரு நிறுவனத்தில் இன்றைக்கு மனிதர்களை வேலைக்கு எடுப்பதில்லை. மனுஷர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கருவிகள், மிஷின்கள் செஞ்சிடும். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட பத்திரிகையில ஒரு செய்தி வெளிவந்தது. அந்த செய்தி என்னன்னா, இன்றைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கிற வங்கிகள், பேங்க், அந்த பேங்க்ல இனிமேல் மனிதர்கள் பணியாளராக நியமிக்கப்பட போவதில்லை. ரோபோக்களை, மனித உருவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த மிஷின்கள் மனிதனுடைய பல வேலைகளை சுலபமாக்கும் என்று கண்டுபிடிச்சாங்க. கூடிய சீக்கிரத்தில் பேங்க்ல வரப்போறதுன்னு சொன்னாங்க. நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. என்ன விமர்சனங்கள் வந்தது? ஏற்கனவே பேங்க்ல வேலை செய்யறாங்கலாம் ரோபோட் மாதிரி தான் வேலை செய்யறாங்க, ஸ்பீடு இல்லை. இதுல ஒரிஜினலாவே ஒரு ரோபோட்டை கொண்டு வச்சா இன்னும் மக்களின் சிரமங்களும் மக்களுடைய அந்த வேதனைகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் என்ற நிறைய பல விமர்சனங்கள், நிறைய நல்ல கருத்துகளும் வந்தது. இதற்கு எதிரான விமர்சனங்களும் எழுந்தது. எந்த அளவுக்கு மனிதன் அறிவியல் விஞ்ஞானத்தின் உச்சத்தை தொட்டிருக்கிறான்னு பாருங்க. எங்கேயுமே இன்னும் மனுஷன் தேவையில்லை. படித்தவர்கள் வேலைக்கு எடுப்பதற்கு அவசியம் இல்லை. அவங்க சொந்தமா ஒரு மிஷினை வாங்கி வச்சு ஒரு 4 வருடம் 5 வருடத்துக்கு ஒரு முறை அதை சர்வீஸ் பண்ணா போதும், வேலை பார்த்து நடந்துகிட்டே இருக்கும். விண்ணுலகத்தை ஆராய்ச்சி செய்கின்றான், பூமிக்கு அடியில் இருப்பதை ஆராய்ச்சி செய்கின்றான். ஆராய்ச்சி செய்து மனிதன் இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்க போகின்றானோ என்கின்ற ஒரு ஆச்சரியமான அறிவியல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் கூட மனிதனுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு உண்டாகி இருக்கிறதா என்று கேட்டால் அடித்து சொல்லலாம், மனிதர்களுக்கு மத்தியிலே இன்றைய காலகட்டத்திலேயும் விழிப்புணர்வு ஏற்படவில்லை. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் தொழில்நுட்பங்கள் உயர்ந்திருக்கிறது என்பதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதா, விழித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் 100% அடித்து சொல்லலாம், இன்னும் இந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டாகவே இல்லை. அப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும்,
விழிப்புணர்வு இல்லைன்னு விமர்சிக்கின்ற நாம தொழில்நுட்ப காலமெல்லாம் வருவதற்கு முன்பு விஞ்ஞானம் என்றால் என்ன என்பது தெளிவுபடுத்தப்படுவதற்கு முன்னால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருந்ததா? அப்போதும் விழிப்புணர்வு இல்லை, இப்போதும் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம் தானே. அது என்ன இப்ப மட்டும் விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 50, 60, 100 ஆண்டுகளுக்கு முன்பு விழிப்புணர்வு இல்லைதான். நவீன கண்டுபிடிப்புகள், அறிவியல் ஆராய்ச்சிகளும் இல்லை. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, கல்வி சார்ந்த அறிவு இல்லை, தொழில்நுட்பங்கள் இல்லை, சமூக வலைதள பயன்பாடு இல்லை, விழிப்புணர்வு குறைவு. ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லா விதமான வளர்ச்சியையும் கண்ட பிறகு, பார்த்த பிறகு, இந்த உலகம் முன்னேறிவிட்டது என்று சொன்ன பிறகு இங்கே விழிப்புணர்வு உண்டாகாமல் இருக்கிறது என்றால் அது முன்னால் இருந்த சமூகத்தை விட இன்றைய காலகட்டத்தின் சமூகம் தான் மிக அதல பாதாளத்தில் வேதனையில் கிடக்கிறது. விழிப்புணர்வு இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். சமீபத்தில் ஒரு வார காலத்திற்கு முன்னதாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வனுடைய முடிவு ரிசல்ட் வெளியானது. நிறைய பேர் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தார்கள், குறைவான மதிப்பெண் எடுத்தார்கள், தேர்விலே தோல்வி ஃபெயில் ஆனவங்களும் இருந்தாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் பலேபூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண், ஒரு மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடிக்கின்றார். 600 மதிப்பெண்ணுக்கு 572 மார்க் மதிப்பெண் அந்த பெண் எடுத்து விட்டார். கொஞ்ச நெஞ்ச மார்க் இல்ல, 100, 200 இல்ல, 600க்கு 572 மதிப்பெண்களை அந்த பெண், அந்த மாணவி எடுத்திருக்கின்றார். ரிசல்ட் வெளியாகுது, 572 மார்க்னு பார்க்கிறாங்க. அன்று இரவு ஒரு செய்தி வெளியாகுது, 572 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற இந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டு மரணித்தாள். ஏன் தற்கொலை செய்து கொண்டால் அப்படின்னு ஒரு காரணத்தை தேடி பார்க்கிறாங்க. காரணம் கிடைக்கின்றது. தன்னை விட தன்னோடு படித்த சக மாணவி வகுப்பில், பள்ளிக்கூடத்தில் முதல் இடத்தை பிடித்து விட்டால் 3 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில். 300, 400 மதிப்பெண் வித்தியாசம் அல்ல, வெறும் 3 மார்க் வித்தியாசத்துல தன்னை விட தன்னோடு படித்த சக மாணவி முதலிடம் பெற்று விட்டால் என்கின்ற அந்த காரணமாக தற்கொலை செய்து கொண்டு, தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு மரணித்த செய்தியை பார்க்கிறோம். கல்வி அறிவு வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு நேரத்தில் கல்வி இல்ல. சிபிஎஸ்இ கல்வி இருந்துச்சா? இன்றைக்கு அரசு சொல்லக்கூடிய கல்விகளோ அல்ல தனியார் நிறுவனங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி முறையோ ஒரு காலத்தில் இருந்ததா? எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடம், எங்கு பார்த்தாலும் கல்லூரிகள், எங்கு பார்த்தாலும் பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. கல்வியில முன்னேறுதுன்னு சொல்றோம். ஆனால் இன்று வரைக்கும் இந்த கல்வியில் படித்த மாணவ மாணவிகள் மத்தியில் தற்கொலை செய்தது குறைந்ததான? விழிப்புணர்வு பெறவில்லை என்பதற்கு இந்த ஒன்றை விட வேறு என்ன சம்பவம் வேண்டும்? இன்னொரு செய்தியை பாருங்கள். நேற்று முன்தினம் 2-3 நாளைக்கு முன்னதாக சென்னையை சார்ந்த ஒருவர், ஒரு இளைஞர், 22 அல்லது 23 வயசு இருக்கும், தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கின்றார். ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்று காரணம் தேடி பார்க்கிறார்கள். அவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட ஒரு 24,000க்கு மேற்பட்ட ரூபாய்களை அவர் இழந்து விட்டார். மன உடைச்சல் ஏற்பட்டு அதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆன்லைன்ல போய் ரம்மி விளையாடுற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, உலகம் முன்னேறிடுச்சு, கலாச்சாரம் மாறிடுச்சு. ஆனா இன்னும் இந்த சமுதாயம் விழிப்புணர்வு பெறவில்லையே. ஆன்லைன்ல ரம்மி விளையாட
ஆண்டு கிட்டத்தட்ட எத்தனையோ மக்கள் இறந்த செய்திகளை பார்த்த பிறகும் கூட ஒருவன் மீண்டும் தற்கொலை செய்கிறான் என்றால் விழிப்புணர்வு பெற்றிருந்தால் தற்கொலை செய்வானா? சமூகத்திலே நடந்து கொண்ட நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டா மட்டுமே இன்றைய காலகட்டத்தில் 2024 பெற்ற அடைந்திருக்கிற மக்கள் கூட இன்னும் நாம விழிப்புணர்வு அடையவே இல்லை. விழித்துக் கொள்ளாத மக்களாகத்தான் இருக்கின்றோம். கண்மூடித்தனமாகத்தான் வாழ்கின்றோம். உறக்கத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு நிதர்சனமான சான்று. இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? விழிப்புணர்வோடு இரு, சுதாரித்துக் கொள் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயம் 201வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன தகவ், இறைவனை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இறைவனை அஞ்சியோருக்கு ஒரு உதாரணமாகவும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் வந்தால், எந்த ரூபத்திலே வரலாம், தவறான பார்வையை கொடுக்கலாம், தவறான எண்ணத்தை போடலாம், தவறான செயல்பாடுகளை தூண்டலாம், என்னவும் செய்யலாம். ஷைத்தான் அவர்களிடத்திலே வந்தால் அவர்கள் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள், விழிப்புணர்வோடு இருப்பார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய தன்மை எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஒரு இறையற்றவாதி எப்படி இருப்பாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தான் அவர்களிடத்திலே வந்தால், ஷைத்தானின் தாக்கம் ஏற்பட்டால் உடனே அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரி குர்ஆன்ல சூரா யூசுப் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பேசக்கூடிய ஒரு சூரா. அந்த சூராவை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அஹ்ஸனுல் கஸஸ், அழகான வரலாறு. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை பத்தி அல்லாஹ் பேசும்போது அஹ்ஸனுல் கஸஸ், அஹ்ஸன் என்றால் அழகுன்னு அர்த்தம். வரலாறு சொல்றான், அஹ்ஸனுல் கஸஸ், அழகான வரலாறு உண்டு. ஏன்? அவர் ஒரு தவறுக்கு இழுக்கப்பட்டார். எந்த இடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணி செய்து கொண்டிருந்தார்களோ அவரின் அமைச்சரின் மனைவி யூசுப் அவர்களிடத்திலே தவறுக்கு முற்பட்டார். அனைத்து வாசல் கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது. உள்ளே நடக்கின்ற தவறு வேறு எவருக்கும் தெரியாது என்று இரகசியம், மறைவு, திரை ஏற்பட்ட பிறகும் கூட வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, இருவரும் தவறுக்கு நெருங்கிய நேரத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன் என்று அந்த தவறிலே சுதாரித்துக் கொண்டு விலகினார் என்று குர்ஆன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை சொல்லுகிறது. அந்த வரலாறுல சொல்லப்படுகிற முக்கியமான படிப்பு என்ன தெரியுமா? யூசுப் அவர்களின், இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விழிப்புணர்வை தான் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி சுதாரித்துக் கொண்டார்கள்? ஒரு இறையற்றவாதி அப்படித்தான் இருக்கும். தவறு ஏற்பட போவது என்ற அறிகுறி தெரிந்தால், தவறு செய்கின்றோமோ என ஒரு நெருக்கடி, ஒரு மன நெருடல் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிலிருந்து நான் பாதுகாப்பு கேட்கின்றேன் என்று சொல்லி அதிலிருந்து விலகுங்க, சுதாரித்துக் கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியில 6133வது ஹதீஸ், அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுத்லகுல் முஃமினு, ஒரு மூமின் குட்டுப்பட மாட்டான், மீண்டும் தீண்டப்பட மாட்டான், மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன், எதில் ஏற்கனவே குட்டுப்பட்டானோ தீண்டப்பட்டானோ அதில் மீண்டும் ஒரு இறை நம்பிக்கையாளன் தீண்டப்பட மாட்டான். நபிகளாருடைய இந்த பொன்மொழியை, நபிமொழியை நன்றாக கவனித்து பாருங்கள்.
சுதாரிப்பதை பத்தி தான் இதுல பேசுறாங்க. விழிப்புணர்வை பத்தி தான் இந்த நபிமொழியில சொல்றாங்க. ஒரு விஷயத்துல ஒரு முமின் குட்டுப்பட்டுட்டான், அதுல ஒரு வேதனையை ஒரு சோதனையை சந்திச்சுட்டான். ஒரு இறை நம்பிக்கையாளன் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒரு ஈமான் உள்ள இறை நம்பிக்கை உள்ள ஒரு ஈமான்தாரி விசுவாசி என்ன செய்ய மாட்டான்னா, மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டான். ஏன்னா ஏற்கனவே அவன் அடிபட்டுட்டான், ஏற்கனவே பட்டகாயத்தை திரும்ப பட மாட்டான். சுதாரித்துக் கொள்பவன் எவனோ அவனே இறை நம்பிக்கையாளன். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது தெரியுமா? மூடத்தனமா இருக்காத, முட்டாள்தனமா இருக்காத, முன்னொரு காலத்திலே உள்ள பழக்கம் என்று சொல்லி காலத்திலும் செய்யப்படுகின்ற காரியத்தை பின்பற்றி நடக்காதே. உன் வாழ்க்கை சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சுதாரித்து நடந்து கொள், விழிப்புணர்வோடு வாழு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவை. காலம் மாற மாற விழிப்புணர்வின் அவசியமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கணும். அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருப்பேன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய கூடுதல் கவனங்களை அதிகப்படுத்த வேண்டும். இஸ்லாம் இந்த அளவிற்கு விழிப்புணர்வு பற்றி நமக்கு சொல்லுகிறது. இன்னும் விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு இஸ்லாம் பல வழிகளை சொல்லுகிறது. தவறுல விழுந்தக்கூடாது, சுதாரிப்பா இருக்கணும்னு சொல்லி குர்ஆன் பல அறிவுரைகளை சொல்லுகிறது. குர்ஆனிலே நீங்கள் பாருங்கள், 24வது அத்தியாயம் 30வது வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதன் தீமைக்கு இழுத்து செல்லப்படுவது, பாவத்திலே தள்ளப்படுவது, மிகப்பெரிய பாவியாக மாறுவதற்கு முக்கிய காரணம் ஒரு மனிதனுடைய தவறான பார்வை. அல்லாஹ் அந்த அறிவுரையை சொல்றான், குல்லில் முஃமினீன யகுதுன்ன மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுஜூரஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்மஊன் யஸ்னஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மதே நபியே நீங்கள் சொல்லுங்கள், தம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு இறை நம்பிக்கை உள்ள ஆண்களுக்கு சொல்லுங்கள், தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கு சொல்லுங்கள். பார்வைகளை தாழ்த்துறத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். குர்ஆன் என்பது இறைவனின் வார்த்தை. பொதுவாக இறை வேதம் என்று சொன்னால் அதுல என்ன இருக்கும்? உலகத்துல இன்னைக்கு நிறைய இறை வேதங்கள் சொல்றாங்க. பெரும் பகுதி அதில் எழுதப்பட்டிருக்கிற அத்தியாயங்கள், அதில் பேசப்படுகின்ற பாடங்கள் என்னவா இருக்கும்னா, முழுக்க முழுக்க இறைவனை பத்தி மட்டும்தான் பேசப்பட்டிருக்கும். இறைவன் என்றால் யார், இறைவனின் அதிகாரம் என்ன, இறைவனின் ஆற்றல் என்ன, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, காணிக்கைகள் என்ன, இதுதான் முழுசா எழுதியிருப்பாங்க. குர்ஆனை இறைவேதம் என்கிறோம். அந்த இறைவேதத்திலே இறைவன் நமக்கு சொல்லுகின்றான், இறை நம்பிக்கை உள்ள ஆண்களுக்கும் இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள். ஏன் பார்வைகளை தாழ்த்தணும்னா, ஒரு மனிதன் தவறிலே வீழ்ந்து விடக் கூடாது என்றால் முதலில் அவன் சுதாரித்துக் கொள்ள வேண்டியது தன் பார்வைகளை பாதுகாப்பதில் தான். நபிகள் பெருமானார் ஒரு முறை சஹாபாக்களை பார்க்கிறாங்க. நபி தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் அமர்ந்திருக்கிறாங்க. கடை வீதிகள்ல சாலைகள்ல அமர்ந்திருக்கிற சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் அமர்வதற்கும் பேசுவதற்கும் வேறு இடம் இல்லையான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஒன்று கூடி பேசுவதற்கு இதை தவிர வேற இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நபிகளார் சொல்லுகிறார்கள், ஹக்கத் தரீக், அப்படி என்றால் பாதைக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நீங்கள் செலுத்துங்கள். பாதைகளுக்கு சில கடமைகள் இருக்கு, அந்த கடமைகளை பேணுங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மா ஹக்கத் தரீக், அல்லாஹ்வின் தூதரே அந்த ஹக்கத் தரீக், அந்த பாதையின் கடமைனா என்ன எங்களுக்கு சொல்லுங்களேன். நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு கடமைகளாக சொல்லுகிறார்கள், கல்லுல் பஷர், முதலில் உங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள். சாலைகளில் நீங்கள் கூடி அமர்ந்து பேசுவதாக இருந்தால் முதலில் நீங்கள் பேச வேண்டியது கல்லுல் பஷர், உங்கள் பார்வைகளை தாழ்த்தி விடுங்கள். யாராவனா இருங்க, எவராவனா இருங்க, நான் பெரிய அறிஞர், நான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட யாராவனா இருந்துக்க. ரசூலுல்லா நம்ம எல்லாம் விட உயர்வான சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்கள், சாலைக்கு வந்து அமர்ந்தால் கல்லுல் பஷர், முதல்ல உங்க பார்வையை தாழ்த்துங்க. சஹாபாக்கள் அப்படி பார்வையிலே தவறிழைப்பவர்களா, நம்மை போன்றவர்களா?
ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார் என்று ஷிலாஹித்து சொல்லப்பட்ட சிறப்பு மிகுந்த மனிதர்கள் இல்லையா? அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த மக்களுக்கு நபிகளார் சொன்னார்கள், சாலைக்கு வந்து விட்டால் கல்லுல் பஷர், உங்க பார்வை முதல்ல தாழ்த்திடுங்க. நபிகளார் அடுத்து சொன்னார்கள், வகஃபுல் அதா, உங்களுடைய சத்தங்களை குறைச்சிக்கிறீங்க. சாலையில நின்றுகிட்டு சத்தம் போட்டு பேசாதீங்க, உங்களுடைய சத்தங்களை குறைத்து விடுங்கள். அடுத்து சொன்னார்கள், வரது சலாம், உங்களை யாரெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள், அவர்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலைக்கு செலுத்த வேண்டிய கடமைகளாக இத்தனை கடமைகளை சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு கடமையை பாதைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஒரு மனிதன் இத்தனை பண்புகளை பேண தவறிவிட்டால் அவன் பாவியா போயிடும். பார்வைகளை தவறுக்கு பயன்படுத்தி விட்டால் அது அவனை விபச்சாரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அவனுடைய சத்தத்தை குறைத்துக் கொள்ளாவிட்டால் அவனுடைய நற்பெயருக்கு ஒரு களங்கத்தை உண்டாக்கும். அவன் நன்மையை ஏவி தீமையை தடுக்காவிட்டால் அவன் நற்பண்புகளையும் நல்ல குணத்தையும் இழந்தவனாக மாறிவிடுவான். ஒட்டு மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதைகளுக்குரிய கடமைகளை பேணுங்கள், சுதாரிப்பா இருங்கன்னா எல்லா விஷயத்திலையும் சுதாரித்து. இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமிர் பின் அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே 15140வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஹுது வன்ன ரஜுல் பி இம்ராத்தின் இல்லா கான ஃபாரிஃபஹும் ஷைத்தான், ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம் என்றால் இல்லா கான ஃபாரிஃபஹும் ஷைத்தான், அங்கே மூன்றாவது நபராக ஷைத்தான் இருக்கின்றான். தனிமையே வேண்டாம். நான் ஈமானில் ரொம்ப கட்டுப்பாடு உள்ளவன், இறையச்சவாதி, எக்காரணத்தை கொண்டு இடத்துல தப்பு நடக்காதுன்னு யாரும் சொல்லாதீங்க. மூன்றாவதாக ஷைத்தான் உங்க இடத்துல இருப்பான். யாரையும் ஷைத்தான் வெளியே எடுப்பான். ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க? ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறாங்க. தனிமை என்கின்ற ஒரு சந்திப்பு கிடைச்சா ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த வாய்ப்பு உனக்கு வாசலை திறந்து வைக்காது. தனிமை வேண்டாம் என்று ஒதுங்கிவிடு, அது உன்னை தவறுக்கு தூண்டிவிடும். இஸ்லாத்திலே விழிப்புணர்வு பற்றி பல செய்திகளை நபிகளாரும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்வது ஏன்? இங்கே விழித்துக் கொண்டால்தான் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலும் மறுமையின் வாழ்க்கையிலும் நாம் பிழைத்துக் கொள்ள முடியும். இங்கே கோட்டை விட்டால், சுதாரிக்க மறந்தால், வாழ்க்கையிலே கவனம் எடுக்க வேண்டிய பல செய்திகளிலே கவனம் எடுக்க தவறினால் இந்த உலகமும் மறுமையும் எப்படி இருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலையை நிகழ்வுகளை பார்க்கிறோம். செல்போன் வழியாக தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டு விபச்சாரியாக ஆக்கப்பட்ட எத்தனையோ குடும்பத்தை சார்ந்த பெண்மணிகளின் வரலாறு இருக்கிறது. இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வரலாறு இருக்கிறது. சுதாரிக்க மறந்ததின் விளைவு மானத்தையும் கற்பையும் உயிரையும் அழகான குடும்பங்களையும் இழந்து நடுத்தருவிலே நாசமாய் போன குடும்பங்களை நாம பார்க்கலையா? உலகத்திலே மட்டும் இந்த கதி அல்ல. இங்கே விழிக்காவிட்டால், சுதாரிக்காவிட்டால் நம்முடைய மறுமை இதை விட படு மோசமாக இருக்கும். அல்லாஹ் எச்சரிக்கின்றான், இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வின் பிடி அன்றைக்கு மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பிடியை நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அல்லாஹ் அப்படி கடுமையாக பிடிப்பான். அந்த நாளை எஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த நேரம், அந்த நாள் வருகின்ற போது இறைவனுடைய விசாரணை, இறைவனுடைய அந்த அதிகாரம், இறைவனுடைய அந்த போக்கு எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் அந்த நாளில் சிலருக்கு புத்தகங்களை வழங்குவான். அந்த புத்தகங்கள் எப்படி வழங்குவான் என்றால் இடது கையால் வழங்கப்படும்.
நம்முடைய நன்மை தீமைகள் பதிவு செய்யப்பட்ட ஏடு இருக்கிறதே, அது இடது கையால் வழங்கப்படும். அப்படி இடது கையால் யார் புத்தகத்தை பெற்றாரோ அவர் சொல்வார், யகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைதஹா கானத்தில் காதியா மா அக்னி அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. தோத்துட்டனே, ஒண்ணுமில்லாம போயிட்டனே, ஏமாந்துட்டனே என்று அன்றைக்கு புலம்புவான். இதெல்லாம் தவறுன்னு சொல்லப்பட்டதே நான் திருத்தி இருக்க கூடாதா? நாசமா போயிருவேன், மறுமையில அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவாய் என்று உலகத்திலே எச்சரிக்கப்பட்டவே நான் திருந்திருக்க கூடாதா என்று அன்றைய நாளிலே புலம்புவான். என்னுடைய செல்வமோ என் அதிகாரமோ எனக்கு பயன் தராமல் போய்விட்டது என்று புலம்புவான். அந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. இம்மையின் வாழ்வும் மறுமையின் வாழ்வும் சிறப்பாக இருக்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனை கற்றுத்தந்தார்கள். திருக்குர்ஆனிலும் இடம்பெறுகிறது, ரப்பனா எங்கள் இறைவா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன், இந்த துன்யாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பாக்கி கொடு, வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன், ஆகிரத்துடைய மறுமை வாழ்க்கையும் எங்களுக்கு அழகாக்கி கொடு, வகினா அதாபன்னார், அந்த அதாபு நிறைந்த நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்கின்ற அற்புதமான அழகான ஒரு பிரார்த்தனையை இறைவன் சொல்லித் தருகின்றான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்போம், பிரார்த்திப்போம், இறைவா இம்மையையும் மறுமையையும் எங்களுக்கு பாதுகாப்பாக, நாங்கள் பிழைக்கக்கூடியதாக, வெற்றி பெறக்கூடியதாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய குழப்பங்களில் இருந்தும் ஏமாற்றங்களில் இருந்தும் நாங்கள் படுமோசமாக தோல்வி அடைவதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாய் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். நபிகளார் ஒரு பிரார்த்தனை கற்றுத்தந்தார்கள். உங்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் வெளியேறும் போது இந்த பிரார்த்தனையை ஓதுங்கள். பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க, இறைவா உன் பெயரை கொண்டு நான் வெளியேறுகிறேன். மின் அன் அஸில்ல அவ் அதில்ல அவ் அத்லம அவ் உத்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. யா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாப்பை கொண்டு நான் வெளியேறுகிறேன். நான் ஏமாந்து விடாமலும் பிறரை ஏமாற்றி விடாமலும் இருக்க எனக்கு பாதுகாப்பு கொடு. நான் வழிகட்டு விடாமலும் பிறரை வழிகெடுத்து விடாமலும் இருப்பதற்கு எனக்கு பாதுகாப்பை கொடு என்று நபிகளார் அழகிய துஆ ஒன்றை கேட்டிருக்கிறார்கள். நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விழித்துக் கொண்ட ஒரு சமுதாயமாகவும் இந்த உலகிலும் மறுமையிலும் பிழைத்துக் கொண்ட சமுதாயமாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.